வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். இந்தியன் கோஸ்ட் கார்டில் இருக்கக்கூடிய நேவிக் ஜிடி, நேவிக் டிபி ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு டோட்டலாக 300 வேகன்சிஸ் இருக்குது. இந்தியா ஃபுல்லாக 300 வேகன்சிஸ் இருக்குது. இதில் வந்து சவுத் ஜோனுக்கு தனியாக வேகன்சி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா இந்த மாதிரி ஸ்டேட்டுக்கெல்லாம் சேர்த்து தனியாகவும் வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்ததா இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஃபீமேல் கேண்டிடேட் வந்து எலிஜிபிள் கிடையாது. இதுக்கு வந்து 10th முடிச்சவங்களுக்குன்னு ஒரு போஸ்ட் இருக்குது, 12th முடிச்சவங்களுக்குன்னு ஒரு போஸ்ட் இருக்குது. இதுல வந்து வேற என்னென்னலாம் எலிஜிபிலிட்டி இருக்கணும், ஏஜ் லிமிட் என்ன இருக்கணும், அடுத்ததா வந்து செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், பிசிக்கல் எப்படி இருக்கும், மெடிக்கல் என்னென்ன பாயிண்ட் செக் பண்ணுவாங்க அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே நம்ம வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோ நீங்க இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். சிலபஸுமே வந்து அதில் நான் வந்து சொல்லியிருப்போம். ஓகே, ஸோ நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்க்கலாம், பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. ஓகே, இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கக்கூடிய இந்த லிங்க் இதிலே கொடுத்துருப்பாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா February 25. அதுக்கு முன்னால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும். இந்த 2 போஸ்ட்டில் நீங்கள் 2க்குமே எலிஜிபிளாக இருந்தாலும் கூட 2ல் ஏதாச்சும் ஒன்றுக்கு தான் அப்ளை பண்ணணும். 2க்கும் வேறு ஐடி கிரியேட் பண்ணி அப்ளை பண்ணி நான் 2க்குமே அட்டன் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அப்போ 2யுமே வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னாலும் நீங்கள் ஏதாச்சும் ஒன்றுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்க. ஓகே, இதில் கிளிக் ஹியர் அப்படிங்கக்கூடிய இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இமெயில் ஐடி பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணி அப்ளை பண்ணிடலாம். இதுக்கு முன்னால் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா. இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கோஸ்ட் கார்டுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கக்கூடிய இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இதில் ஃபர்ஸ்ட் உங்களோட நேம், ஓகே, நேம் கொடுங்க. அடுத்து ஃபாதர் நேம், மதர் நேம் என்ன அப்படிங்கிறத கொடுங்க. நேஷனாலிட்டி அப்படிங்கிறத இந்தியன் அப்படிங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஜெண்டர் இதுக்கு மேல் மட்டும்தான் எலிஜிபிள், இதிலே கொடுத்துருக்காங்க. ஒன்லி மேல் கேண்டிடேட் ஆர் அலோட் அப்படின்னு சொல்லி. அடுத்ததான் இமெயில் ஐடி கொடுங்க. அதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கொடுங்க. இதில் ஜென்ரேட் OTP அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடிக்கு ஒரு OTP வரும். அதே மாதிரி மொபைல் நம்பருக்கு SMSல ஒரு OTP வரும். அந்த 2 OTPயுமே வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடிக்கு வர்றது இங்கேயும் SMSல வர்றது இங்கேயும் என்ட்ரு பண்ணுங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. யூடியூப் அப்படிங்கிறதே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ இது நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் சைன்ட் அப் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். அடுத்ததா உங்களோட மொபைல் நம்பர், அடுத்ததா இமெயில் ஐடி, இந்த 2க்குமே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த பாஸ்வேர்டு வச்சா நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் SMSல செக் பண்ணாலே பாஸ்வேர்டு வந்திருக்கும். ஸோ அடுத்து இதில் வந்து ஓகே அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடி இதில் என்ட்ரு பண்ணுங்க. அடுத்து உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வந்துச்சோ உங்களுக்கு இமெயில் ஐடிலையும் அதே பாஸ்வேர்டு தான் வந்திருக்கும், SMSலையும் அதே பாஸ்வேர்டு தான் வந்திருக்கும். ஓகே, ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த கேப்சா கோட் அங்கே என்ட்ரு பண்ணிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்கள் பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணணும். ஓகே, நீங்கள் இப்போ கொடுக்குற பாஸ்வேர்டு வந்து 8லேருந்து 16 கேரக்டருக்குள்ளே இருக்கணும். மினிமம் 8 கேரக்டர் இருக்கணும். அதில் வந்து கண்டிப்பாக ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், கண்டிப்பாக ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும், கண்டிப்பாக ஒரு நம்பர் இருக்கணும், கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டரும் இருக்கணும். இந்த மாதிரி இது 4மே வர்ற மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 8 கேரக்டர் வர்ற மாதிரி ஒரு பாஸ்வேர்டு வந்து இதில் நீங்கள் கொடுங்க. அந்த பாஸ்வேர்டை மறுபடியும் இதில் ரிப்பீட் பண்ணிட்டு இந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் லாகின் பண்ணுறதுக்கு அந்த இமெயில் ஐடி அந்த பாஸ்வேர்டு தான் உங்களுக்கு தேவைப்படும். ஓகே, ஆனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் ரீட் அப்படிங்கக்கூடிய இந்த ஆப்ஷனை இந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அடுத்த பேஜில் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த ஒரு சில டீட்டெயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து ஃபீட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ இதில் நீங்கள் வந்து கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இருக்கும். இதில் மேரிடா அன்மேரிடா அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணணும். அடுத்ததா உங்ககிட்ட வந்து ஆதார் கார்டு இருக்குதா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துட்டு அந்த ஆதார் கார்டு நம்பரை கொடுங்க. மறுபடியும் இதில் வந்து அந்த கார்டு நம்பரை ரிப்பீட் பண்ணுங்க. ஒருவேளை ஆதார் கார்டு இல்லைன்னா நோ கொடுத்துட்டு வேற ஏதாச்சும் ஐடி கார்டை வந்து சூஸ் பண்ணிட்டு அந்த ஐடி நம்பரை வந்து கொடுத்துட்டு அதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே, அடுத்து இந்த இடத்துல வந்து இந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்தீங்கன்னா உங்களோட ஐடி கார்டில் நேம் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த நேமை வந்து கொடுங்க. அடுத்ததான் வந்து உங்களோட பாடியில் இருக்கக்கூடிய பெர்மனன்ட் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து கழுத்துக்கு மேலே, கையில், காலில் வெளியில் காட்டுற மாதிரி இருக்கக்கூடிய ஐடென்டிஃபிகேஷன் மார்க்காக இருக்கணும். அதாவது மச்சம், தழும்பு, வெட்டுக்காயம் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து கொடுக்கணும். அந்த மாதிரி 2 கொடுக்கணும். ஓகே, ஸோ அதை வந்து நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணணும். ஏன் மோலான் இல்லைனா ஸ்காரான் அப்படிங்கிற மாதிரி என்னவோ அதை வந்து இதில் என்ட்ரு பண்ணுங்க. ஓகே, ஒன்று தான் இருக்குது அப்படின்னா ஒன்று என்ட்ரு பண்ணிட்டு இன்னொன்று வந்து நோ ஐடென்டிஃபிகேஷன் மார்க் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க. அடுத்து நீங்கள் என்ன கேட்டகரி அப்படிங்கிற சூஸ் பண்ணுங்க. அன்ரிசர்வ்டா, ஓபிசியா, இல்லைனா EWS, SC, ST அப்படிங்கிற மாதிரி எந்த கேட்டகரி அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணுங்க.
ஸோ சூஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து இப்போ நான் ஓபிசி கொடுத்துருந்தேன். ஸோ ஓபிசியோட வேலிடிட்டி, நீங்கள் கொடுக்க போகிற ஓபிசியோட வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 31 டிசம்பர் 2025 வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்குன்னு இல்லை, நீங்கள் கொடுக்குற எந்த சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் அதோட வேலிடிட்டி இந்த டேட் வரைக்கும் அட்லீஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன், அதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஓபிசி கொடுத்ததுக்கப்புறம் எந்த டேட்ல வந்து சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க, அதை கொடுக்கணும். அதே மாதிரி கேட்டகரி சர்டிஃபிகேட்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஆல்வேஸ் வேலிடா, எப்போவுமே இது வந்து வேலிடான சர்டிஃபிகேட்டா, இல்லைனா வேலிடிட்டி டேட் வந்து அதில் இருக்குதா அப்படிங்கிறத கொடுக்கணும். இப்போ நீங்கள் எஸ்சி எஸ்டினா உங்களுக்கு வந்து அது எப்போவுமே வேலிட் தான், நீங்கள் ஆல்வேஸ் வேலிட் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஓபிசி இடபிள்யூஎஸ்னா அதுக்கு வேலிடிட்டி டேட் இருக்குது. ஓகே, ஸோ அந்த வேலிடிட்டி டேட் மென்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு எந்த டேட் வரைக்கும் உங்களோட சர்டிஃபிகேட்ல வேலிடிட்டி கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டையும் இதில் கொடுக்கணும். ஓகே, இப்போ என்கிட்ட இவங்க கேட்குற மாதிரி சர்டிஃபிகேட் இல்லை அப்படிங்கிறவங்க அன்ரிசர்வ்ல அப்ளை பண்ணிருங்க. ஏன்னா இந்த சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு டைம் ஆகும் அப்படின்னா நீங்கள் அன்ரிசர்வ்லேயே அப்ளை பண்ணலாம். அன்ரிசர்வ்ல அப்ளை பண்ணால் நீங்கள் அன்ரிசர்வ்ல இருக்கக்கூடிய வேகன்சிக்கு எல்லாருமே எலிஜிபிள் தான். பட் அதுக்கான ஏஜ் லிமிட் எல்லாமே உங்களுக்கு இருக்கணும், அதை நீங்கள் வந்து என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்ததான் உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத கொடுக்கணும். ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் வச்சிருந்தா கொடுக்கலாம், இல்லைன்னா 10th மார்க் ஷீட்டே அதுக்கான ப்ரூஃப் தான். ஓகே, ஸோ நீங்கள் வந்து 10th மார்க் ஷீட்டே கொடுத்துடலாம், பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இப்போ இந்த ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஓகே, ஏஜ் ரிலாக்சேஷனுக்கு வந்து எஸ் ஆர் நோவா அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அதே மாதிரி உங்கள் கேட்டகரியை வச்சு ஃபீஸ் வேவர் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதுமே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இதை நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். அடுத்ததாக செலக்ட் எம்ப்ளாய்மெண்ட் டைப் அப்படிங்கக்கூடிய இந்த ஆப்ஷனில் வந்து ஆல்ரெடி நீங்கள் எதுலையும் எம்ப்ளாயா இருக்கீங்க அப்படின்னா தான் கொடுக்கணும். ஸோ அன்எம்ப்ளாய்டு அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொடுத்துருங்க. ஓகே, அடுத்து இதில் வந்து ஐடி ப்ரூஃப், அடுத்ததாக ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் வந்து அப்லோட் பண்ணணும். இது வந்து ஜேபிஜி இல்லைனா ஜேபிஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். 50லேருந்து 150 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் மேலே ஆதார் கார்டு கொடுத்துருந்தீங்கன்னா அந்த ஐடியை வந்து நீங்கள் இதில் சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணணும். அதை நீங்கள் ஒரிஜினல் ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்க, இல்லைனா மொபைலில் ஃபோட்டோ எடுத்து கூட தெளிவாக இருக்கிற மாதிரி இமேஜ் வந்து இதில் அப்லோட் பண்ணுங்க. ஓகே, ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே சேர்த்து ஒரே இதில் வர மாதிரி. அதே மாதிரி இப்போ டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் வந்து உங்களோட 10th மார்க் ஷீட் தான் நீங்கள் மேலே கொடுத்துருப்பீங்க. அந்த ப்ரூஃப் வந்து இதில் மறுபடியும் அப்லோட் பண்ணணும். ஓகே, அதுவுமே வந்து ஜேபிஜி இல்லைனா ஜேபிஜி ஃபார்மேட்டில் 50லேருந்து 150 கேபிக்குள்ள அந்த 2 ஃபைலையும் அப்லோட் பண்ணிட்டு சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அடுத்த பேஜில் இந்த 2 போஸ்ட்டுக்கும் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரெக்கார்ட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நேவிக் டிபிக்கு அப்ளை பண்ணணும்னா 10th முடிச்சிருந்தா போதுமானது. நேவிக் ஜிடிக்கு அப்ளை பண்ணணும்னா 12th முடிச்சிருக்கணும். 10th முடிச்சு 12th முடிச்சிருக்கணும். 12th வந்து மேத்ஸ் பிசிக்ஸ் இந்த 2 சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய குரூப் நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ நீங்கள் வந்து 12th படிச்சிருக்கீங்க, மேத்ஸ் பிசிக்ஸ் இருக்கக்கூடிய குரூப் தான் படிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஜிடிக்கே அப்ளை பண்ணுங்க, ஏன்னா அதுக்கு தான் வேகன்சி அதிகம். ஓகே, இல்லை அந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் டிபிக்கு அப்ளை பண்ணுங்க. இப்போ நான் ஜிடிக்கே வந்து அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த நேவிக் ஜிடி அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு சேவ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுறேன். அடுத்த பேஜில் உங்களோட 10th குவாலிஃபிகேஷன் டீட்டெயில், அடுத்ததாக வந்து 12th குவாலிஃபிகேஷன் டீட்டெயில், இந்த ரெண்டுமே கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 10th இந்த இடத்துல வந்து டு யூ பாஸ் இன் கிளாஸ் 10th கொடுத்துருக்கிறதுல எஸ் கொடுத்துருங்க. அதே மாதிரி எஜுகேஷன் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் காமன் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் தமிழ்நாடு அப்படின்னு ஒன்று தான் இருக்குது. ஓகே, நீங்கள் அதையே கொடுத்துருங்க. ஏன்னா தமிழ்நாடுக்கு வந்து ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேற போர்டில் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த போர்டை கொடுத்துக்கலாம். நீங்கள் தமிழ்நாடு போர்டு ஸ்டேட் போர்டில் படிச்சிருந்தீங்கன்னா ஸ்டேட் காமன் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் தமிழ்நாடு அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அடுத்து உங்களோட 10th சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. ரோல் நம்பர் வேற, சர்டிஃபிகேட் நம்பர் வேற. சர்டிஃபிகேட் நம்பருங்கிறது ரைட் சைடு கார்னரில் தான் நார்மலாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த நம்பர் வந்து கொடுத்துருங்க. அடுத்ததாக 10th வந்து பர்சன்டேஜ் தான் நம்ம ஊரில். ஓகே, பர்சன்டேஜா சிஜிபிஏவா கிரேடான்னு கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் தான். ஸோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அதே மாதிரி இதில் நீங்கள் எந்த இயரில் 10th பாஸ் பண்ணீங்களோ அந்த இயரை வந்து சூஸ் பண்ணுங்க. அடிஷ்னல் மார்க் ஷீட் இருக்குதான்னு கேட்டிருக்காங்க. ஒருவேளை ஃபெயில் ஆயிருந்தா 2வது அட்டம்ப்ட்ல பாஸ் ஆயிருப்பாங்க, அவங்க கிட்ட 2 மார்க் ஷீட் 3 மார்க் ஷீட் கூட இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது தான் இங்கே எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அதே மாதிரி 10th எத்தனை சப்ஜெக்ட் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. நான் 5 சப்ஜெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எத்தனை சப்ஜெக்ட் இருந்துச்சு அதை வந்து கொடுங்க. அடுத்ததா இதில் வந்து இப்போ எல்லா சப்ஜெக்டோட நேமும் கொடுக்கணும். இப்போ ஆட் சப்ஜெக்ட்னு ஃபர்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு ரோ வந்து வரும். அதில் தமிழ்னு கொடுத்துட்டு அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத கொடுத்துட்டு மேக்ஸிமம் மார்க் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத கொடுக்கணும். அதே மாதிரி ஆட் சப்ஜெக்ட்னு கொடுத்துட்டு ஒவ்வொரு சப்ஜெக்டை ஆட் பண்ணி அதில் நீங்கள் எடுத்த மார்க் மேக்ஸிமம் மார்க் அந்த மாதிரி கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அடுத்ததா இதே மாதிரி இப்போ 12th குவாலிஃபிகேஷன் டீடைல் அப்படின்னு சொல்லி ரைட் சைடில் இருக்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. இதுலேயும் அதே தான். இப்போ 12th வந்து நீங்கள் பாஸ் பண்ணிக்கிங்களான்னு கேட்டிருக்காங்கன்னா எஸ் கொடுங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அதே போர்டு தான். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இதுலேயுமே வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு போர்டு தான் இருக்கும். ஸோ ஸ்டேட் காமன் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு போர்டு தான் இருக்குது. அந்த போர்டை சூஸ் பண்ணிக்குவாங்க. மறுபடியும் இந்த இடத்துல வந்து உங்களோட
10th சர்டிஃபிகேட் நம்பர் என்ன அப்படிங்கிறத வந்து இதில் என்ட்ரு பண்ணுங்க. பர்சன்டேஜ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணுங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் மார்க் ஷீட் இருக்குதா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. நோ கொடுத்துருங்க. இருந்தால் எஸ் கொடுங்க. அதே மாதிரி 12th எத்தனை சப்ஜெக்ட் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. எத்தனை சப்ஜெக்ட் அதை வந்து என்ட்ரு பண்ணுங்க. அடுத்து இப்போ இதில் வந்து கண்டிப்பாக ஃபிசிக்ஸும் மேக்ஸும் இருக்கணும். ஓகே. அடுத்து வேறு சப்ஜெக்ட்லாம் நீங்கள் ஆட் சப்ஜெக்ட் கொடுத்துட்டு அந்த சப்ஜெக்ட் நேம் என்ன அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணிவிட்டு அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, மேக்ஸிமம் மார்க் என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே கொடுத்துருங்க. ஓகே. ஃபிசிக்ஸுக்கும் மேக்ஸுக்கும் கொடுத்துட்டு மற்ற 4 சப்ஜெக்ட் என்னவோ அதை வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அடுத்த பேஜில் உங்களோட பர்மனன்ட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத வந்து இதில் கொடுக்கணும். உங்களோட ஹவுஸ் நம்பர், அடுத்ததாக இல்லைன்னா ஸ்ட்ரீட்டோட நேம் ரெண்டுமே நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி லேண்ட்மார்க் என்ன அப்படிங்கிறது வந்து கொடுக்கணும். ஃபோன் நம்பர் இருந்தால் கொடுங்க, இல்லைனா விட்டுருங்க. கண்ட்ரி இந்தியாங்கிறது தான். ஸ்டேட் என்ன அப்படிங்க சூஸ் பண்ணுங்கள். டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணுங்கள். சப் டிஸ்ட்ரிக்ட் இருந்தால் அதை வந்து சூஸ் பண்ணுங்கள், இல்லைனா அதை நீங்கள் விட்டுறலாம். அதே மாதிரி பின்கோடு வந்து இதில் நீங்கள் கொடுக்கணும். போஸ்ட் ஆஃபீஸ் என்ன அப்படிங்கிறத கொடுக்கணும். இதிலலாம் ஸ்டார் போட்டிருக்காங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணணும். இதிலலாம் ஸ்டார் போடலையோ அதெல்லாம் நீங்கள் வந்து வேணும்னா ஃபில் பண்ணலாம், இல்லைனா விட்டுறலாம். ஓகே. இது வந்து பெர்மனன்ட் அட்ரஸ். ஓகே. இப்போ நீங்கள் இருக்கிற அட்ரஸ் வேறு அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல மறுபடியும் என்ட்ரு பண்ணணும். இல்லை பெர்மனன்ட் அட்ரஸும் அதே தான், இப்போ இருக்க அட்ரஸும் அதே தான் அப்படின்னா நீங்கள் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணாலே மேலே என்ட்ரு பண்ணது கீழே ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆயிரும். திரும்ப நீங்கள் ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததாக உங்ககிட்ட டொமிசில் சர்டிஃபிகேட் இருக்கணும். டொமிசில் சர்டிஃபிகேட்னா உங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். ஓகே. இதுக்கு முன்னால் ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட் ஒரு சில இடத்துல வந்து ஓகேன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போனாலும் நேட்டிவிட்டி தான் கேட்குறாங்க. உங்களோட பிறப்பிட சான்று தான் வந்து கேட்குறாங்க. ஓகே. ஸோ நீங்கள் அதுவும் வச்சிருக்கணும். ஏன்னா இதில் வந்து ஜோன் வைஸ் வேகன்சி கொடுக்குறாங்க. இப்போ தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகாக்கு இவ்வளோ வேகன்சின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த ஸ்டேட்டுக்காரர் தான் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் வந்து இதுதான். ஓகே. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெசிடென்ஷியல் அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும். ஓகே. ரெசிடென்ஷியல் இல்லை, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். இப்போ அதில் வந்து இப்போ டொமிசைல் ஸ்டேட் கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு அப்படிங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அது எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்க சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட சர்டிஃபிகேட்லையும் அதே டிஸ்ட்ரிக்ட் அதே ஸ்டேட் தான் இருக்கணும். அதையும் செக் பண்ணுவாங்க. ஓகே. அதோட சர்டிஃபிகேட் நம்பர் என்ன அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணுங்க. எந்த டேட்ல இஷ்யூ பண்ணாங்களோ அந்த டேட்டை வந்து இதுல என்டர் பண்ணுங்க. ஓகே. அடுத்து அந்த சர்டிஃபிகேட்டை நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். இதுவுமே வந்து நீங்க ஆல்ரெடி இந்த 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணீங்களா அதே மாதிரி தான். ஜேபிஜி ஃபார்மேட்ல இருக்கணும். 50 to 150 கேபிக்குள்ள தான் இருக்கணும். ஓகே. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் டொமிசைல் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிட்டு சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் சப் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது வந்து தாலுகாவை தான் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இது வித்தியாசமாக ஏதோ கொடுத்துருந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் தாலுகா தான் கேட்டிருக்காங்க. ஸோ தாலுகா என்ன அப்படிங்கிறது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அடிஷ்னல் டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு இதில் கவர்மெண்ட் இதில் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அதில் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் நோவே கொடுத்துருங்க. ஓகே. இதில் நோ கொடுத்துருங்க. உங்கள் மேலே எதுவும் கோர்ட் கேஸ் இருக்குதா அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்குமே எல்லாருமே நோ கொடுத்துருங்க. இதில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி மேக்ஸிமம் யாருக்கும் இருக்காது. இருக்கிறவங்க நீங்கள் எஸ் கொடுத்து தான் ஆகணும். அதை நீங்கள் மறைக்க முடியாது. ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு எதுவும் தண்டனை கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத அடுத்து கேட்டிருக்காங்க. அதுக்கும் நோ கொடுத்துருங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு எக்ஸாமுக்கு போயிட்டு உங்களை அந்த எக்ஸாமில் வந்து டிபார் பண்ணாங்களா, எதுவும் ஃப்ராட்தனம் பண்ணியிருந்தா டிபார் பண்ணுவாங்க, அந்த மாதிரி எதுவும் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாருமே நோ கொடுத்துருங்க. எல்லாத்துக்குமே நோ கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அடுத்ததாக உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எது அக்செப்டபிள் எது நாட் அக்செப்டபிள் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி பாஸ்போர்ட் சைஸில் தான் இருக்கணும். அதில் நீங்கள் உங்களோட செஸ்ட்டுக்கு முன்னால் ஒரு ஸ்லேட் வச்சுருக்கணும். அந்த ஸ்லேட்டில் உங்களோட நேம் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு உங்களோட நேம் என்னவோ அதை வந்து எழுதியிருக்கணும். அதே மாதிரி அது வந்து ஒரு ஸ்லேட்டில் சாக் பீஸ்ட்டு எழுதியிருக்கணும், ஒயிட் கலர் சாக் பீஸ்ட். ஓகே. அடுத்து டேட் ஆஃப் ஃபோட்டோ அப்படின்னு எழுதிட்டு அதில் நீங்கள் என்னைக்கு ஃபோட்டோ எடுத்தீங்களோ அந்த டேட்டை வந்து எழுதணும். ஓகே. அது நீங்கள் என்னைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட்டை எழுதிடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு உள்ளே எடுத்ததாக இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுற டேட்டில் இருந்து 3 மாதத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஃபோட்டோவாக இருக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்னைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட்டை போட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து அதை இந்த அளவுக்கு கரெக்டாக கிராப் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இது வந்து ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது லைட் பேக்ரவுண்டுன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒயிட் கலர் பேக்ரவுண்ட்லேயே வந்து எடுத்துருங்க. ஓகே. அதுக்கப்புறம் இதில் வந்து கேப் போட்டிருக்கக்கூடாது, கண்ணாடி போட்டிருக்கக்கூடாது, வேறு என்னென்னலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இதில் எக்ஸ்ட்ரா கலர் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபேஸ் மட்டும்தான் தெரியுற மாதிரி ரொம்ப க்ளோஸாக இருக்குது. தொப்பி போட்டிருக்கக்கூடாது, கேப் போட்டிருக்கக்கூடாது, தலைகீழாக வந்து அப்லோட் ஆகிடக்கூடாது, பிளர்ராக இருக்கக்கூடாது, ரொம்பவும் பிரைட்டாகவும் இருக்கக்கூடாது, வேறு பேக்ரவுண்ட் இருக்குது. ஓகே. பிளைன் பேக்ரவுண்ட் இல்லாமல், ஒயிட் பேக்ரவுண்ட் இல்லாமல் வேறு பேக்ரவுண்ட் இருக்கக்கூடாது, ரொம்ப டார்க்காகவும் இருக்கக்கூடாது, வேறு எங்கேயோ பார்த்த மாதிரி செல்ஃபி ஃபோட்டோலாம் வந்து அப்லோட் பண்ணக்கூடாது, ரொம்ப ஸ்மாலாகவும் இருக்கக்கூடாது, அந்த பாக்ஸ் ஃபுல்லாக வரணும், ஸ்பெக்ஸ் போட்டிருக்கக்கூடாது, கூலிங் கிளாஸும் போட்டிருக்கக்கூடாது, ஸ்லேட் இல்லாமலும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து
10 கேபிலிருந்து 100 கேபிக்குள்ள தான் இருக்கணும். அதுக்கூட ஃபைல் நேமும் கொடுத்துருக்காங்க, passport_photograph அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஃபைல் நேம் இருக்கணும். அதுவும் ஜேபிஜி இல்லைன்னா ஜேபிஜி ஃபார்மேட்ல தான் இருக்கணும். இந்த மாதிரி நேம்ல கொடுத்தாதான் அது வந்து அப்லோட் ஆகும். ஓகே, இப்போ நீங்க அப்லோட் பண்ற போட்டோக்கு வந்து passport_photograph அப்படிங்கிற மாதிரி தான் நேம் இருக்கணும். இதுல பியும் ரெண்டு பியுமே வந்து பாத்தீங்கன்னா கேப்சல் இருக்குது, மற்றதெல்லாம் ஸ்மால்ல இருக்குது. அதே மாதிரி சிக்னேச்சரோட நேம், நீங்க அப்லோட் பண்ற சிக்னேச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பர்ல ப்ளூ இங்கிட்டோ இல்லைன்னா பிளாக் இங்கிட்டோ நார்மலா நீங்க எப்பவும் சைன் போடுற மாதிரி சைன் போட்டு அதை நீங்க அப்லோட் பண்ணுங்க. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அதோட ஃபைல் நேம் வந்து சிக்னேச்சர் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஃபைல் நேம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி வந்து அப்லோட் பண்ணுங்க. ஸோ ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் அப்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ப்ரிவியூ காட்டும். ஓகே, அந்த ப்ரிவியூ வந்து பார்த்துட்டு சேவ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. அடுத்ததா லைவ் ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஸ்டார்ட் கேமரா அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ கேமரா இருந்துச்சுன்னா அதிலே வந்து அப்லோட் பண்ணலாம். நீங்கள் மொபைலில் அப்ளை பண்ணுறீங்கன்னா கூட மொபைல் கேமராவில் கூட நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ணலாம். ஸோ அதில் உங்களோட ஃபேஸ் வந்து இந்த மாதிரி சென்டரில் வர்ற மாதிரி ஃபோட்டோவை வந்து கேப்சர் பண்ணிவிட்டு அதையும் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ லைவ் ஃபோட்டோ எடுக்கிறப்போ அதிலே வந்து மூவ் ஃபார்வர்ட் பேக்வர்ட் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்குது. ஓகே, அதே மாதிரி அதில் ஃபோட்டோ கிளிக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கிடையாது. அது ஸ்டே ஸ்டில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பிளிங்க் பண்ண சொல்லும். ஓகே, அதுலேயே எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் வரும். ஸோ அப்போ நீங்கள் கண்ணை நல்லா மூடிட்டு திறக்கணும். ஒரு செகண்ட் மூடிட்டு திறந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபோட்டோ வந்து கேப்சர் ஆயிரும். ஓகே, அடுத்ததாக வந்து நீங்கள் எக்ஸாமுக்கான சிட்டி ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும். உங்களோட ப்ரெசன்ட் அட்ரஸ் என்ன கொடுத்தீங்களோ அந்த அட்ரஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்டர் தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற சூஸ் பண்ணுங்க. இப்போ தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி, வேலூர் இருக்குது. இதில் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க சென்டர் என்னவோ அதை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் கொடுங்க. ஓகே, அந்த மாதிரி நீங்கள் இதில் 5 சென்டர் வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. அடுத்ததாக வந்து ஸ்டேஜ் 2க்கான எக்ஸாம் சிட்டி வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து சிட்டி தான் இருக்குது, ஸ்டேட்லாம் இல்லை. ஓகே, மொத்தமே இவ்வளோ தான் இருக்குது. இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் சென்னை கொடுத்துருங்க. தமிழ்நாட்டில் சென்னை மட்டும்தான் இருக்குது. அடுத்து உங்களுக்கு என்ன தேவையோ, எந்தெந்த இது உங்களுக்கு பக்கமாக இருக்கும்னு தோணுதோ அந்த ஆர்டர்லேயே கொடுங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து இதில் சென்னையிலேயே கொடுத்துருவாங்க. ஓகே, அடுத்த பேஜில் நீங்கள் கொடுத்துருந்த எல்லா டீட்டெயிலும் வரும். அதுக்கு ரைட் சைடில் எடிட் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனும் இருக்கும். நீங்கள் எதுவும் எடிட் பண்ணணும், கரெக்ஷன் பண்ணணும்னா அந்த எடிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி கரெக்ஷன் பண்ணணும் பண்ணிக்கலாம். இல்லை எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா கீழே வந்தீங்கன்னா இந்த டிக்ளரேஷன் அப்படிங்கிறதுக்கு இல்லை சிட்டி அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் உங்களோட ஊர் என்னவோ அதை வந்து இதில் என்டர் பண்ணிடுங்க. அடுத்து இந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணிடுங்க. ஓகே, இது எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு பிரிண்ட் ப்ரிவியூ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. நீங்கள் பிரிண்ட் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம், ஆனால் பிடிஎஃபாக கூட சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து கீழே வந்துட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் பிரிண்ட் ப்ரிவியூ அப்படிங்கிறத வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னால் பார்த்தீங்களா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்க, அதனால எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அடுத்ததாக வந்து நீங்கள் இதில் எதுவும் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இல்லைனா டாக்குமெண்ட்ஸ் எதையும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டிருக்காங்க. இதில் நோ கொடுத்துருங்க. ஓகே, அதே மாதிரி எடிட் ஆப்ஷன் வந்து நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபைனலாக வந்து சப்மிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து எஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ அடுத்த பாயிண்ட்ல அடுத்து கீழே வந்தீங்கன்னா டிக்ளரேஷன் அப்படிங்கிறதுல வந்து இந்த 2 ஆப்ஷன் இருக்கும். இந்த 2ஐயும் வந்து செலக்ட் பண்ணுங்க. அடுத்து கீழே வந்துட்டு இந்த 4 ஆப்ஷன் இருக்கும். இந்த 4ஐயுமே செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்து கன்ஃபார்ம் டீடைல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அடுத்த பேஜில் ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ யாருக்கெல்லாம் பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குதோ அவங்க வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பே பண்ணுறது வந்து ஆன்லைனில் தான் பண்ணணும். ஓகே, உங்களோட கிரெடிட் கார்டுனா டெபிட் கார்டுனா நெட் பேங்கிங் மூலமாக பண்ணலாம். இல்லைனா யூபிஐ மூலமாக பண்ணுறதா வந்து இந்த 2வது ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பே அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் பே பண்ணிடுங்க. ஓகே, ஸோ பே பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ வேணாலும் இதில் லாகின் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை பார்த்துக்கலாம். பே பண்ணதுக்கப்புறம் உங்களோட அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.